ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்குவிட் கேம் சீசன் 2 சீரிஸ்க்கான ரிவ்யூ போட்டிருப்பேன். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த ரிவ்யூலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், அதாவது ஸ்குவிட் கேம் சீசன் 2 7 எபிசோட்ஸை நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்குவிட் கேம் சீசன் 1 9 எபிசோட்ஸையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு சீசன் 2 புரியும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா அந்த சீசனில் எல்லா எபிசோட்ஸையும் செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சீசன் 2 எபிசோட் 1 தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே லேட்டாக தான் போடுறேன். இதுக்கப்புறமும் எபிசோட்ஸ் லேட் ஆகலாம், பட் கவலைப்படாதீங்க. சீசன் 2 7 எபிசோட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சீசன் 2 எபிசோட் 1 எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போயிடலாம். போன சீசனோட எண்டிங்கில் என்ன நடந்தது சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது என்னென்னா, நம்ம ஷாங் இருக்கார்ல, அவர் பொண்ணை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் கிளம்பிடுவார். கிளம்பிட்டு ஃப்ளைட் ஏற டைமில் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, ஃப்ளைட் ஏறாமல் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸை இன்னுமே அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த ஸ்லாப்பிங் மேன் இருக்கான்ல, அதாவது டச்சி விளையாடி எல்லாரையும் கேம்குள்ளே சேர்த்துட்டு இருப்பானே, அவன் மூலியமாக கண்டுபிடிச்சிருவார். ஸோ இன்னும் இவங்க கேம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, அதுக்கு ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க. இதை நம்ம விடக்கூடாது, இந்த கேமை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இவனுங்களை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏறாமல் மறுபடியும் ரிட்டன் வந்துடுவார். இப்போ அங்கேருந்து தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஷாங்கை அந்த ஃப்ளைட்டில் ஏறாமல் ரிட்டன் வரதை எப்படியோ நம்ம ஃப்ரண்ட் மேன் கண்டுபிடிச்சி நம்ம ஷாங்குக்கே கால் பண்ணி நம்ம ஷாங்கை மிரட்டுவார். ஒழுங்கு மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ஏறி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஷாங் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இன்னுமே இந்த கேமை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த கேமை தடுத்து நிறுத்தியே வேண்டாம், உங்களை யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வருவார். அதுக்கு அந்த ஃப்ரண்ட் மேன் என்ன சொல்லுவான்னா, இப்போ நீ எடுத்த முடிவுக்காக நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுவார். எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேமை நான் கண்டிப்பாக நிறுத்த தான் போகிறேன், உங்கள் எல்லாரையுமே காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வராரு. டேரெக்டாக ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து ஒரு காரில் ஏறி மறுபடியும் சியோலுக்கே போகிறாரு. சியோலுக்கு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஒரு கத்தியை வாங்கிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம உடம்புல ஏதாவது இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன செக் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவனுங்க நம்ம உடம்புல ஏதாவது ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் மேனு நம்ம ஷாங்கை கண்காணிச்சிட்டு தானே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவனுங்க உடம்புல ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஏதாவது வச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதே காதில் ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு அப்படின்றத கண்டுபிடிச்சி கத்தியை வச்சு காதை பின்னாடி அறுக்குறாரு. அப்படி அறுத்து அதுக்குள்ளேருந்து ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் எடுத்துடுறாரு. ஸோ இதை வச்சு தான் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் பேரலாக நம்ம டிடெக்டிவை தான் காட்டுறாங்க. போன சீசனோட எண்டிங்கில் நம்ம டிடெக்டிவை ஃப்ரண்ட் மேன் ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகிருக்கோன்னே காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டிடெக்டிவாக தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம டிடெக்டிவை எப்படியோ காப்பாற்றிருக்காங்க போல இருக்கு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணுறாங்க, அதாவது என் பையன் கண்ணை முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்றாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. விச் மீன்ஸ் டிடெக்டிவ்க்கு இப்போ எதுவுமே ஆகல, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஸோ இது நடந்து 2 வருஷம் கழிச்சு இப்போ நமக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம டிடெக்டிவ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் போலீஸாக இருக்காரு. ஸோ டிடெக்டிவ் வேலையை விட்டுட்டு டிராஃபிக் போலீஸாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்களுக்கு ஃபைனை போட்டு அப்படியே ஜாலியாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமில் தான் நம்ம டிடெக்டிவை பார்க்குறதுக்காக அவரோட சீஃப் வந்திருக்காரு. அதாவது நம்ம டிடெக்டிவாக இருக்கும் போது அவருக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, ஸோ அந்த சீஃப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிடெக்டிவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நம்ம டிடெக்டிவை பார்த்து அவர்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காரு. நீலாம் எங்கே இருக்க வேண்டியவன், நீலாம் கிரைம் ஸ்பாட்டில் இருந்து கிரைம்ஸை கண்டுபிடிக்க வேண்டியவன், நீ போயிட்டு டிராஃபிக் வேலையை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்காக அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவ் இருக்கார்ல, அவர் அந்த தீவுக்கு போனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை கண்டக்ட் பண்ணி இத்தனை பேரை சாகடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சீஃபும் அந்த விஷயங்களை நம்பியிருக்காரு. பட் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர், இவருக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க எவிடன்ஸ் கேட்டாங்க. பட் இவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாதனால நம்ம டிடெக்டிவ் சொன்னது ஒரு கட்டுக்கதையாகவே போயிடுச்சு கடைசியில். இப்போ அந்த விஷயத்தை நம்ம டிடெக்டிவ் கிட்ட அவர் சுப்பீரியர் பேசிகிட்டு இருக்காரு. நீ சொன்ன விஷயங்கள் நான் எடுத்து சொன்னேன், ஆனால் அவங்க ப்ரூஃப் கேட்குறாங்க, ப்ரூஃப் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவை கண்டுபிடிச்ச தீவை சுற்றி எல்லா தீவையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு தீவும் உங்கள் கண்ணில் தென்படலை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம டிடெக்டிவ் ஒரு கட்டுக்கதை சொல்லியிருக்காரு, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே டிராஃபிக் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் கிட்ட சுப்பீரியர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஷூட் பண்ணவனாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அவர் தம்பி தான் அவரை ஷூட் பண்ணாருன்றது தெரியும், பட் அதை அவர் இங்கே சொல்லலை. அடிக்கடி அந்த விஷயங்களை அவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு, நம்ம தம்பியே நம்ம இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஒரு காதல் ஜோடிகளை காட்டுறாங்க. ரோட்டில் 2 நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து
பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டி பார்க்குறாங்க. பட் அந்த கதவை யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை ரூமெல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணை இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சந்தேகப்படுறா. ஸோ ஏன் மேலே சந்தேகப்படுறியா சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை எல்லாத்தையுமே கேமரா மூலியமாக ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஷாங் தான். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கோடது தான். ஸோ ஒரு பயத்திலே தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஷாங்கோட வீட்டு கதவு யாரும் தட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துக்கிட்டு பொறுமையாக யாருன்னு கேட்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கையில் கன்னையும் வச்சுக்கிறாரு. ஸோ கன்னை வச்சுட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஃப்ரண்ட் மேனு அவன் கையில் பார்த்தீங்கன்னா போன சீசனில் செத்து போனால் நம்ம ஊவும் அதுக்கப்புறம் சேவோட தலையை கையில் வச்சுக்கிட்டு இதை தானே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கிட்ட கொடுக்கும் போது நம்ம ஷாங் அதை பார்த்து பயந்து கத்திக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் மேனை ஷூட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா அது எல்லாமே கனவு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நம்ம ஷாங் போயிட்டு கேமரா வழியாக யாருன்னு பார்த்தா அப்படின்ற ஒருத்தர். இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சீசன் 1ல் நம்ம ஷாங் இவருக்கு தான் பயந்து ஓடுவார். ஓடி பாத்ரூம் நல்லா போய் ஒளிஞ்சுப்பாரு. அவங்க கூட நம்ம ஷாங்கை போட்டு அடித்து கும்மா கொடுத்து குத்துவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்திலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் சைன் போட சொல்லுவாங்க. அதாவது நீ என் காசை கொடுக்கலன்னா உன்னோட கிட்னியை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்களே, அந்த கும்பலில் இருந்த ஒருத்தர் தான் இவர். இப்போ இவர் நம்ம ஷாங்குக்காக வேலை பார்க்குறாரு. நம்ம ஷாங்குக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரலாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. பிகாஸ் நம்ம ஷாங் கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குல்ல. அண்ட் இந்த பணத்துக்காக மட்டும் அவர் வேலை செய்யலை. நம்ம ஷாங் நம்ம ஊக்கி இன்னொரு வேலையும் கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு வேலை. அதாவது அந்த கேம்குள்ளே பிளேயர்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த சேல்ஸ்மேனை அனுப்பி தப்ஜி விளையாடி ஆட்களை சேர்த்துட்டு இருப்பாங்களே, அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஊக்கு நிறைய பணத்தை கொடுத்து நம்ம ஷாங்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கும் நாங்கள் அவனை நிறைய இடத்துல தேடணும், இன்றைக்கும் அவன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஷாங் என்ன பண்ணுறாருனா, நிறைய பணத்தை கொடுத்து நாளைக்கு உங்கள் ஆட்களை நிறைய பேரை கொண்டு வாங்க, அவனை சீக்கிரமாக பிடிச்சாகணும். ஏன்னா இந்த டைமில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைமில் தான் அவன் வந்து என்னை மீட் பண்ணான். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா சப்வே ஸ்டேஷனையும் நீங்கள் தேடுங்க, நிறைய ஆட்களை போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், அவனை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஊக்கு ஒரு வேலையை அவர் தராரு. நம்ம பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு டேரெக்டாக வெளியே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டிக்குள்ளே ஏறாரு. அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஊவோட ஆட்கள் தான் இருக்காங்க. நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட்களை நம்ம சேர்க்கணும், காலையில் 6 மணிலேருந்து நம்ம தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கூட இருக்க அந்த சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க 2 வருஷமாக நம்ம தேடிட்டு தான் இருக்கோம், அவன் கிடைக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டேய் அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா 500 மில்லியன் நான் போனஸாக தரேன்டா அப்படின்னு சொன்ன உடனேவே எல்லாருமே செம்ம குஷியாகிறானுங்க. சீக்கிரமாக நாளைக்கு தேட ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மேனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஷாங் இவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து இவங்களை வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஷாங் சொன்ன மாதிரியே இந்த கேமை கண்டக்ட் பண்ணுறவங்கள பிடிச்சி அவங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஷாங்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் போயிட்டு இன்ட்டு போட்டுருக்காரு ஒரு நாட்கள்லையும். அதாவது இத்தனை நாட்களில் அவங்க அந்த சேல்ஸ்மேனை தேடி இருக்காங்க, ஆனால் ஒரு நாட்களும் அவங்களுக்கு கிடைக்காம தான் போயிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு போடுறாரு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு செயலர், அதாவது இந்த படகு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு செயலர். அவர் எதுக்காக நம்ம டிடெக்டிவ் மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, போன சீசனில் நம்ம டிடெக்டிவை ஃப்ரண்ட் மேன் ஷூட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அப்படி ஷூட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் மலையிலேருந்து கீழே விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ தண்ணியில் தான் விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகிருக்கோன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தண்ணியில் விழுந்து நம்ம டிடெக்டிவை பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மீன் பிடிக்க போகும்போது இந்த செயலர் தான் காப்பாற்றிருக்காரு. ஸோ அப்படி காப்பாற்றுறதுனால நம்ம டிடெக்டிவும் இந்த செயலரும் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டிடெக்டிவ் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவை தேடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் இந்த செயலர் கூட சேர்ந்து அந்த தீவை தேட ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவருக்கு அந்த தீவு எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண இடங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயலர் கூட போகிறாரு. பிகாஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே, அதனால். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அந்த கிமோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆட்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவனை மாதிரியே ஒரு பொம்மையை நிற்க வச்சு அவன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பான். அண்டு கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கரன்சியும் 2 டக்சி வச்சுருப்பான். சப்போஸ் நீங்கள் தேட போகிற அந்த மெட்ரோவில் யாராவது டக்சி விளையாடுற மாதிரி இந்த அடையாளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நான் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 500 மில்லியன் போனஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் 2 டச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ சீக்கிரமாக பணக்காரனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கிளம்புறானுங்க. நம்ம மிஸ்டர் கிம் அவனோட ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இந்த மாதிரி சப்வே ஸ்டேஷனில் இருக்க மெட்ரோவில் தேடிட்டு இருப்பாங்க அந்த சேல்ஸ்மேனை. சப்போஸ் அவன் கிடைச்சானா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் முடியும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் தேடினாங்க அப்படின்ற விஷயங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் மிஸ்டர் கிம் ஊ அண்ட் அவங்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் தேடுதல் வேட்டையை முடிச்சிட்டோம், இன்றைக்கும் அவன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க ஒரு செல்ஃபி போஸ்ட் மூலயமா. அதை பார்த்தீங்கன்னா ஷாங் டெய்லியுமே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஷாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படா அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு டெய்லியும் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ இதே வேலையாக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரலாக நம்ம டிடெக்டிவையும் அந்த செயலரையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த தீவை தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவே சொல்லிடுறாரு, இதோட நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன், ஸோ இதுக்கு மேலே அந்த தீவை நான் தேட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கிவ் அப் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம செயலரும் பார்த்தீங்கன்னா கிண்டலாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இப்படி தான் சொல்லுவேன் அண்டு 1 மந்த் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த தீவை தேட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் மிஸ்டர் கிம் அண்ட் ஊ இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சப்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக தேடி போயிட்டு டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த ஊ இருக்காங்கள, அவன் பார்த்தீங்கன்னா கிம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது என்னென்னா, இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த ஷாங் சொல்கிற கதையை நம்பிட்டு இருக்க போகிறீங்க, அப்படி அவன் சொன்ன மாதிரி உண்மையிலே அப்படி ஒரு ஆள் இருந்தால் இந்நேரம் நம்ம கண்ணுக்கு அவன் பட்டிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லும் போதே இவங்களுக்கு எதிரில் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த சேல்ஸ்மேன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட அந்த டக்ஜி கேம் விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துடுறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஷாங்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அவனை சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுங்கள், டச்லேயே இருங்க, அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கிம்முவும் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம், நீ லைன்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒருத்த கூட டச்சு விளையாடிருப்பான்ல, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அந்த கார்டை ஒத்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும், யாரோ ஒரு பொண்ணு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இவன். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து இவனை கால் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் இவன் கால் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்லேருந்து வெளியே போகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அந்த சேல்ஸ்மேனை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரியில் போயிட்டு நிறைய பண்ணை வாங்கிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு லாட்ரி கடைக்கு போயிட்டு ஏகப்பட்ட லாட்ரி சீட்டை வாங்கிக்கிறான். ஸோ இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வரான். ஸோ அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பப்ளிக் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறான். அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிம்மும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவனை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஷாங்குக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் அவன் வந்திருக்கான், ஸோ சீக்கிரமாக நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷாங்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ஓவர் ஸ்பீடில் வரும்போது பின்னாடி டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா வழி மறைச்சி வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் வேறு யாருமே இல்லை, நம்ம டிடெக்டிவ் தான். ஸோ அவள் தான் ஷாங்கு டிடெக்டிவ் மீட் பண்ண போகிறாங்க, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா நம்ம டிடெக்டிவ் கூட இன்னொரு டிராஃபிக் போலீஸ் வந்திருப்பாரு. அந்த டிராஃபிக் போலீஸை போயிட்டு அந்த காரில் இருக்க பர்சனை போய் செக் பண்ணு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்லிடுவார். ஸோ அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் கிட்ட வந்து உங்கள் லைசன்ஸ் கொடுங்க, நீங்கள் ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் ஸ்பீட் லிமிட் தாண்டிட்டீங்க, அதனால இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் பில்லை போட்டு கொடுப்பாரு. அந்த பில்லை வாங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் அங்கே வந்து ஸ்பீடாக கிளம்பிடுவார். நம்ம ரேடியோவும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எதுவுமே பேசாமல் அந்த ஆள் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேடியோ பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸை வாங்கி செக் பண்ணுவார். அதாவது அவங்க லைசன்ஸை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஐடியை வாங்கி செக் பண்ணுவாங்க. அந்த ஐடியை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஷாங்கி ஹோன் இருக்கும். ஸோ நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். இப்போ நம்ம சேல்ஸ்மேனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு சில பண்ணையும் அதுக்கப்புறம் லாட்ரி சீட்டை வாங்கியிருப்பான்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு பப்ளிக் பார்க்குக்கு தான் போகிறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிம்மோ ஊவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க அவனுக்கு தெரியாமல். இப்போ அவன் அந்த பண்ணை லாட்ரி சீட்டையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஹோம்லெஸ் பர்சன்லாம் இருப்பாங்களே, பிச்சைக்காரங்க, அவங்களில் ஒருத்தங்கிட்ட போயிட்டு அவனை எழுப்பி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் பண்ணையும் ஒரு கையில் லாட்ரி சீட்டையும் அவனுக்கு தரான். பட் அதை அவன் எடுக்க வரும்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும், இந்த பன் வேணுமா இந்த லாட்ரி சீட் வேணுமா ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்லெஸ் பர்சன் ரொம்பவே சாப்பிடாத மாதிரி தான் இருக்கார். அவர் பண்ணை தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ரி சீட்டை எடுக்கிறான். சப்போஸ் அந்த லாட்ரி சீட்டை ஸ்க்ராட்ச் பண்ணால் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் அவனுக்கே தான். சப்போஸ் அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் கிடையாது. ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அமௌண்ட் வரவும் செய்யலாம், வராமலே போகலாம். அவன் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்குறான், பட் அவனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் விழுகலை. ஸோ அதனால் சாரி நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அவன் பண்ணை கொடுப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் பண்ணை கேட்குறான், பட் அதை கண்டுக்காமல் அவன் போயிடுறான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க கிட்ட போயிட்டு ஒரு கையில் பண்ணையும் லாட்ரி சீட்டையும் காட்டுறான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட் தான் எடுக்கிறாங்க. அவங்க 2 நாளில் சாப்பிடலன்னா கண்டிப்பாக செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில கூட அவங்க லாட்ரி சீட்டுக்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே லாட்ரி சீட் தான் எடுக்கிறாங்க. ஒரு 10 பேர் மட்டும் தான் பண்ண எடுக்கிறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லா லாட்ரியும் காலி ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த பார்க்கோட சென்டரில் வந்து நின்று என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் வச்சிருக்க எல்லா பண்ணியும் கீழே கொட்டுறான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் எடுக்க வரும்போது அந்த பண்ணை மிதிச்சு, உனக்கு நான் ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ லாட்ரி சீட் தானே எடுத்த,
அப்போ உனக்கு வேணும்னா பண்ணை அப்போவே எடுத்துருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பண்ணையும் பார்த்தீங்கன்னா நசுக்கிறான், காலாலே மிதிச்சு. அந்த பண்ணெல்லாம் இதுக்கப்புறம் யாருமே சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுறான். இதை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து கிம்மும் பார்த்துட்டு யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு சொல்லிட்டு அதையும் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னா ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா அதே கால் டாக்ஸியை ஃபாலோ பண்ணுறதுக்காக இன்னொரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கிடுறான், இறங்கி ஒரு சந்துக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஷாங் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது, அவன் வரதுக்குள்ளே நம்ம இவனை பிடிச்சி அவன்கிட்ட கொடுத்துடலாம், அப்போ தான் அவன் நமக்கு 500 மில்லியன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம்மு ஊவை கூட்டிக்கிட்டு அவனை போயிட்டு பிடிக்கலான்னு போகும்போது இந்த சேல்ஸ் பர்சனுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மையும் ஊவும் போது சாத்தி விட்டுறான். இதே சமயத்தில் நம்ம ஷாங் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா கிம்மோட அந்த லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சேல்ஸ்மேன் இல்லை, கிம்மோ இல்லை. ஸோ இவனுக்கு எங்கே போயிருக்கானுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல பிளட்டாக இருக்குது. ஸோ அந்த சேல்ஸ்மேன் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்றத நம்ம ஷாங் கண்டுபிடிச்சிட்டு உடனே அவங்க ஆளுங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் தான் அவங்க எங்கேயாவது இருப்பாங்க, சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்ற விஷயத்தை பாஸ் பண்ணி விட்டுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பில்டிங் மேலே இருந்து அந்த சேல்ஸ்மேன் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இந்த சேல்ஸ் பர்சனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா கிம் ஊ இவங்க 2 பேருமே நல்லா அடிச்சு போட்டு அவங்கள ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சு வாயை கட்டி வச்சிருக்கான். இப்போ அவங்க கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேருமே இப்போ ஒரு கேம் விளையாடணும், அதாவது ராக் பேப்பர் சிசர் -1 அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடணும், நம்ம அந்த கேமை தான் இப்போ நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஒரு பெனால்ட்டி இருக்குது, அதாவது நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா உங்களை நான் கன்னால் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் பயப்படாதீங்க, அந்த ரிவால்வரில் ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்கும், பட் அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் சாகலாம், சாகாமல் உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சாகிறது 6ல் 1 பங்கு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கான சான்ஸ் 5 தடவை இருக்குது, ஸோ சாகிறதுக்கான சான்ஸ் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கேமை 2 பேரையும் விளையாட சொல்கிறான். 2 பேருமே உயிருக்கு பயந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறான். அவன் தலையில் கண்ணை பாயிண்ட் பண்ணி சுடுறான், பட் அதில் புல்லட் இல்லை. ஸோ அதனால் அவன் தப்பிச்சிட்றான். இப்படியே பார்த்தீங்கன்னா கீப்பான அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த கேம் ரொம்பவே போர் அடிச்சு போயிடுது அந்த சேல்ஸ்மேனுக்கு. இந்த கேம் எனக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குது, ஸோ இதை நான் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் தானே வச்சுட்டு இருந்தான், இப்போ 4 புல்லட் லோட் பண்ணுறான். அதாவது இப்போ அவங்க சாகிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தடவை இருக்குது, ஒரு தடவை தான் அவங்க உயிர் பிழைக்க முடியும். ஸோ 4 புல்லட்டை லோட் பண்ணி வச்சிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறாங்க, பட் 2 தடவை பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடுறாங்க. இப்போ அந்த கூட நம்ம கிம் விளையாடும் போது கிம் தோற்று போயிடுறாரு. இப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, புல்லட்டை வச்சு அந்த கிம்மை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்றான். இப்போ கிம் செத்து போயிடுறாரு. இப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஊக்கிட்ட வந்து இப்போ நம்ம பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டிடெக்டிவை தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாங்கோட லைசன்ஸை ஸ்கேன் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த லைசன்ஸை பார்த்தீங்கன்னா அவரோட டேட்டா பேஸில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஷாங்கோட ஃபோட்டோ வந்துடுது. ஷாங்கோட ஃபோட்டோவை பார்த்தக்கப்புறம் தான் நம்ம டிடெக்டிவுக்கு ஞாபகமே வருது. அதாவது போன சீசனில் என்னோட தம்பியை நான் காப்பாற்றணும், இந்த மாதிரி கேம்ஸ் ஒரு இடத்துல நடக்குது சொன்னீங்களே, அது எந்த இடம் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கிட்ட போய் டிடெக்டிவ் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அந்த சமயத்தில் ஷாங் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாரு, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன் தான் இது. ஸோ இவனுக்கும் ஸ்குவிட் கேமுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம டிடெக்டிவ்க்கு தெரிய வந்து இவனை இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த காரோட லைசன்ஸ் இருக்குல்ல அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கார்லாம் ரெண்ட் எடுப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. பிகாஸ் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அந்த காரை ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருப்பாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த காரை ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலை கொடுக்குறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே திருட்டுத்தனமாக உள்ள நுழைஞ்சு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் பிங்க் ஹோட்டல் அப்படின்னு இருக்கும், அது வேற யாரும் இல்லை, நம்ம ஷாங்கோட ஹோட்டல் தான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு வெளியே அந்த ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஷாங் வந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கும் வராரு. உள்ள ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஃபோனில் பரபரப்பாக பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயாவது தான் இருக்கணும், அதாவது நம்ம கிம்மையும் ஊவையும் சொல்றாரு. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் எங்கே போனால் என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால கீப்பான் தேடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரூம்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு வந்து பார்த்தா அந்த சேல்ஸ்மேன் தான் உள்ள இருக்கான். ஸோ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த சேல்ஸ்மேனை இத்தனை வருஷம் கழிச்சு நேருக்கு நேர் பார்க்குறான். அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்னை தேடுறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஷாங் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், நீ தானே என்னை இந்த கேமுக்கு ரெக்ரூட் பண்ண, ஸோ அதனால் இத்தனை மில்லியன் ஜெயிச்சதுனால நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிற, அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்ககிட்டலாம் சொல்ல முடியாது, உன்னோட மேல் அதிகாரிகிட்ட தான் சொல்லணும், ஸோ அதனால் அவனை பார்க்கணும், அவனை எங்கே போய் பார்க்கணும்னு மட்டும் சொல்லும்போது அவனெல்லாம் பார்க்கறதுக்கு உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ என்கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லு, நான் பாஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறான். அவனுக்கு நாய் மாதிரி வேலை செய்கிறவங்கிட்டலாம் என்னால் பேச முடியாது, நான் அவன்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறான்னா, இந்த கேமுக்கு நான் எப்படி வந்திருப்பேன் நீ நினைக்கிறேன், அந்த கதைலாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு உன்னோட மேல் அதிகாரியை பார்க்கணும், அவனோட அட்ரஸை சொல்லு, இல்லை அவனை எப்படி பார்க்கணுன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னா,
அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த பிங்க் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள மாதிரியே ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி இறந்து போன பிளேயர்ஸோட டெட் பாடிஸை எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி அவங்கள சாகடிக்கவும் செஞ்சேன். ஒரு சமயத்தில் ஒரு பிளேயர் தோத்து போயிட்டாரு. அந்த பிளேயர் என் காலை பிடிச்சி கதறிட்டு இருந்தாரு. அவர் வேற யாருமே இல்லை, அவர் என்னோட அப்பா தான். நான் கன்னை பாயிண்ட் பண்ணி அவரை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டேன். அப்போ அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு தோணுச்சு, இந்த கேமுக்காகவே நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த கேமுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன். ஸோ அதனால் நீ சொன்ன உடனேலாம் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியாது அந்த மேல் அதிகாரியை. அதனால் என்கிட்ட நீ ஒரு கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து மேலே வைக்கிறாரு. ஸோ இது வேறு எந்த கேமும் இல்லை, ரஷ்யன் ரூலட். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒரே ஒரு புல்லட்டை போட்டு சுற்றி விட்டு ஆளாளுக்கு மாற்றி சுட்டுப்பாங்க. ஒரு சமயத்தில் புல்லட் வந்து அவங்க செத்துட்டாங்கன்னா செத்துட்டாங்க தான். ஸோ சில சமயம் வராமல் அவங்க தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஷாங் கிட்ட அவர் விளையாடுறாரு. ஸோ இதில் சப்போஸ் நீ உயிர் பொழைச்சிட்டனா நான் செத்து போயிடுவேன், நீ அதுக்கப்புறமா என் மேல் அதிகாரியை போய் பார்க்கலாம். சப்போஸ் நான் தப்பிச்சிட்டேன்னா நீ செத்துருவேன், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். எப்படி விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டை லோட் பண்ணி மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடுறாங்க. இப்போ 2 சான்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம ஷாங் கிட்ட அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கேமில் நீ ஜெயிச்சதுனால மட்டும் நீ ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அந்த கேமில் செத்து போன எல்லாருமே குப்பைக்கு சமம் தான். நீ அதிர்ஷ்ட காத்தால் வெளியே வந்து விழுந்த ஒரு குப்பை தான், அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கு சுட்டுக்கிறாரு. பட் புல்லட் அதில் இல்லை. இப்போ நம்ம சேல்ஸ்மேனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது, அடுத்து ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது, அதை நம்ம தான் எடுத்து சுட்டுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஷாங் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ நீ அந்த புல்லட்டை வச்சு என்னை சுட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடி கூட போயிடலாம். நீ எந்த ஒரு கேம்ஸ் ரூல்ஸையும் மதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ என்ன தான் வேலை செஞ்சாலும், நீ கேமுக்கு நியாயமாக இருக்குன்னு சொன்னாலும், நீ அவங்களுக்கு வேலை செய்கிற ஒரு நாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த ஷாங்கை சுட்டுட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார், அவர் எதுக்கு கேம்ஸ் ரூல்ஸை மதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதை பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் எடுத்து அவனையும் ஷூட் பண்ணி செத்துடுறாரு. ஸோ அந்த கேமுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன், அதனால் இந்த கேமால் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு சாகுறாரு. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 2 எபிசோட் 1 முடிக்கிறாங்க. எபிசோட் 1ஓட எண்டிங்கே தரமாக இருக்கே, இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு இந்த எபிசோட் 1 பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான விஷயம் தான் சொல்லுவேன். இந்த எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் அண்ட் லாட்ரி கான்செப்டில் நம்ம சேல்ஸ்மேன் இருக்காங்களே, அவன் அந்த ஏகப்பட்ட பண்ணை கீழே கொட்டி அதை மிதிச்சு யாருமே சாப்பிட முடியாத மாதிரி பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அது எதுக்காக அவன் பண்ணா பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தான். அதாவது பிரெட்டை சாப்பிடுங்க, இல்லைன்னா லாட்ரி எடுத்து அது வின் பண்ணுறீங்களா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ லாட்ரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழும் அப்படின்னு எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. பட் பிரெட் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்குது, அதை அவங்க நினச்சா எடுத்துருக்கலாம். பட் 90% எல்லாருமே லாட்ரியை தான் எடுத்தாங்க. ஸோ நீங்கள் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பேராசை அப்படின்ற விஷயம் உங்களை விட்டு போகவே போகாதில்ல அப்படின்ற ஒரு காண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பண்ணியும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான மீனிங்காக அவங்க இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேராசை இருக்கிற வரைக்கும் ஸ்குவிட் கேம் மாதிரியான கேம்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத இன்டேரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரெட் அண்ட் லாட்ரி கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு மெசேஜ் இந்த சீரீஸ்க்கான ஒரு அர்த்தத்தை அது கொடுத்துச்சு. அந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவனே ஷூட் பண்ணி செத்துட்டான். இப்போ நம்ம ஷாங் என்ன பண்ண போறாரு, அந்த ஃபவுண்டர்ஸ் ஸ்குவிட் கேமோட ஃபவுண்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்க போறாரு, அண்ட் நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நம்ம ஷாங்கை வந்து பிடிப்பாரா இல்லையா, அண்ட் இப்போ ஸ்குவிட் கேம் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களாம் அந்த ஸ்குவிட் கேம்குள்ள எப்படி போக போறாங்க, அதை நம்ம ஷாங் எப்படி தடுத்து நிறுத்த போறாரு அப்படின்றத வர எபிசோட்ஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோட்ஸை நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.